وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளில் இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை, இந்த பெருநாள் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈத் முபாரக். அல்லாஹ் இன்றைய பெருநாளை பாக்கியம் நிறைந்ததாக ஆக்கியோர் புரிவானாக. இந்த பெருநாளை போல வாழ்நாளில் இன்னும் பல பெருநாட்களை நாம் காண அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வருடம் முழுவதையும் பெருநாட்களாக அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்திற்கு ஆக்கி வைத்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பெருநாள் அன்றைக்கு தொழுவதற்கு வருவதற்கு முன்னதாக சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை நிறைவேற்றி வருமாறு நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. பொதுவாக நம்ம மார்க்கத்தினுடைய சட்டங்களில் சில கவனிப்புகள் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, தொழுகை யார் மேல கடமையாகும் அப்படின்னா பாலிகானவர்கள் மீது கடமையாகும். பாலிகானா வயது வந்தவர்கள் மீது கடமையாகும். ஆக்கிலானவர்கள் மீது, அறிவு புத்தி உடையவர்கள் மீது கடமையாகும். இப்படித்தான் மார்க்கத்தினுடைய எந்த கடமையை பற்றி பேசுகிற போதும் இவர்கள் மீதுதான் கடமை என்று சொல்லும். ஆனால் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை பற்றி பேசுகிற போது மட்டும் இதை எதையுமே கவனிக்கிறது இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்காகவும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் வீட்டில் இருந்தாருன்னா அவருக்காகவும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஏன்? சில மதுஹபுகளின் படி வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருந்தாருன்னு வைங்களேன், அவரையும் கணக்கிட்டு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று நம்ம மார்க்கம் சொல்லியிருக்கோம். என்ன உன்னதமான ஒரு கோட்பாடு பாருங்க. நாம ஒரு மாத காலம் நோன்பிருந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான பெருநாளை கொண்டாடுகிற போது நீங்கள் உங்களை மட்டுமே கவனித்து கொண்டால் போதாது, உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளையும் கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை அல்லாஹ்வும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி ஏற்படுத்தி இருக்கிற போது கூட பணக்காரர்கள் மட்டும் இந்த தர்மத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்லாமல், அன்றைய செலவுக்கு போக அதிக காசு வைத்திருக்கிற ஏழைகளானாலும் அவர்கள் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுச்சு. அதை எப்படி வலியுறுத்தினாங்க? கொடுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தின விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஜகாத்தல் ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ர் சதகாவை கடமையாக்கினார்கள். துஹுரத்தல் லிஸ்ஸாயிமி, நோன்பாளியின் நோன்பை சுத்தப்படுத்துவதற்காக. நம்ம ஒரு மாசம் நோன்பு வச்சோமா இல்லையா? இந்த நோன்பு காலத்துல பொய் பேசியிருக்கலாம், அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பேசியிருக்கலாம், அல்லது தேவையற்ற செயல்களை நம்ம செஞ்சிருக்கலாம், நோன்பு கரைபட்டு இருக்கலாம். நோன்பில் படிந்த கரையிலிருந்து நோன்பை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் கொடுங்க. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துக்மத்தல் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக அதை கொடுங்க. ரெண்டு காரணம். இப்போ முதல்ல உங்க நோன்பை சுத்தம் பண்றது, ரெண்டாவது தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏழைகளுக்கு உதவின்னு.
அப்ப சதகுத்துல் ஃபித்ர் கொடுக்கறத மார்க்கம் எப்படி தூண்டி இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தூண்டுறாங்க பாருங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏழைகளை நீங்க பசியார வைங்கன்னு சொல்றத ரெண்டாவதா சொல்லிட்டு உங்க நோம்ப முதல்ல சரி செய்யறதுக்காக கொடுங்கன்றாங்க. நம்மள பல பேர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கு காட்டுற அக்கறைக்கு ஒரு காரணமே என்னன்னா, எத்தனை தப்பு செஞ்சோமோ, இந்த நோம்புல என்னெல்லாம் நம்ம வேண்டாததை செஞ்சிட்டோமோ, அதிலிருந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த கொடுக்கிற எண்ணம் இருக்க, இந்த கொடுப்பதை நம்மிடத்தில் வலியுறுத்தி அதை கட்டாயம் போல் ஆக்கிவிட்டது. இது அல்லாஹு தஆலா செய்த ஏற்பாடு. மக்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியை மாத்திரம் கவனித்துக் கொண்டால் போதாது, அவர்களை சார்ந்திருக்கிற ஏழை மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று செய்திருக்கிற மகத்தான மனிதாபிமான ஏற்பாடு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யார்கிட்ட நம்ம மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள்ட்ட பேசினாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பெருநாள்னா புது துணி உடுக்கணும் அப்படின்னு சொன்னா நியாயம், யதார்த்தம். பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னா நியாயம், யதார்த்தம். அது மாதிரி காரியங்கள் சொல்லப்பட்டா நியாயம், யதார்த்தம். ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல இருக்கிற ஏழைய கவனிச்சுக்குவான்னு சொல்வதற்கு பாருங்க, அது உன்னதம் என்று பாராட்டாதவர்கள் யாரும் இல்லை. அருமையான சகோதரர்களே, அப்படி யார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக உட்காருகிறார்களோ அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. குர்ஆன் சொல்லுகிறது, கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு, கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி ஃபஸல்லா தொழுதாரோ. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டு வந்தோம், இங்க உட்கார்ந்து தக்பீர் சொன்னோம், அதுக்கப்புறம் தொழுதோம். யாரு சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை தொழுதாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயிச்சிட்டார் என்று அல்லாஹ் வாழ்த்துகிறார். எனவே நம்மோடு நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்றாலும் கூட பிறருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துயரத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு குறைப்பதற்கு முயற்சி செய்யும் போது நாம் ஜெயித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல கூட அல்லாஹ் என்ன சொல்லல, நீங்க தொழுதுட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லல, நீங்க தொழுதுட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லல. நீங்க சதகத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டு தக்பீர் சொல்லி அப்புறம் தொழுதீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது நாம கவனத்தில் வைக்க வேண்டியது. இப்படி நாம் உட்கார்ந்து இருக்கிற போது அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேட்கிறானாம். பெரும்பாலும் பள்ளிவாசல்களுக்கு பெருநாட்களுக்கு மக்கள் திரளா வந்திருப்பாங்களா இல்லைங்களா? சராசரியா மற்ற நேரத்துல வராத ஆட்கள் எல்லாம் எப்போ வந்திருப்பாங்க? பெருநாளைக்கு வந்திருப்பாங்க, திரளா வந்திருப்பாங்க. அப்படி திரளா வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறானா, ஏன் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? என்னைக்கு வராத ஆளுகள்லாம் வந்திருக்காங்களே, ஏன் வந்திருக்காங்க என்று அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் கேட்க வேண்டியது இல்லை. அல்லாஹ் எதுக்கு கேட்கிறானா, மலக்குகளை சாட்சியாக வைத்துக் கொள்வதற்காக கேட்கிறானா. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அப்ப மலக்கு சொல்லுவாரு, யா அல்லாஹ் ஒரு மாசம் நோன்பு இருந்தாங்க, அந்த நோம்பினுடைய கூலியை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நோம்பினுடைய கூலியை வாங்கிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன், கூமு மக்ஃபூரன் லக்கும், போங்க உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்றான், கூமு மக்ஃபூரன் லக்கும், உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றதோட அல்லாஹ் நிக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு செய்தி சொல்றான், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கது புத்திலத்து செய்யாத்துக்கும் ஹசனாத்தின், உங்களுடைய தீமைகளை எல்லாம் நான் நல்லதாக மாற்றிவிட்டேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸ் சொல்லுது, நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களா, என்ன தொழுதுட்டீங்களா, தக்பீர் சொல்லி தொழுதுட்டீங்களா, நான் உங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். மன்னிச்சது மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் நீங்க செஞ்ச தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் இருக்குமா இல்லையா, இந்த நோன்பு காலத்துல செய்யக்கூடாததை செய்து சில தவறுகளை செஞ்சிருக்கலாம், அந்த தவறுகளை எல்லாம் நான் நன்மையா மாத்திட்டேன் போங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை. தவறு செய்தவர்களுக்கே இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்றால்
எந்த தப்பு செய்யாதவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னைக்கு தொழுதுட்டு போகும்போது நம்மளை பரிசுத்தமானவங்களா அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ்னுடைய அந்த நல்ல நசீபை பெற்றுக்கொள்கிற தௌஃபீக்கு எல்லாம் நமக்கு தருவானா. பரிசுத்தவான்களாக வாழ்கிற தௌஃபீக்கு எல்லாம் நமக்கு தருவானா. சகோதரர்களே, இப்ப நாம பரிசுத்தமாயிட்டோம், நிச்சயமா பரிசுத்தமாயிட்டோம். சொன்னது யார் சொல்றா? இதையெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டான்னு. மன்னிச்சுட்டேன் போங்க, நீங்க செஞ்ச தப்ப கூட நான் நல்லதாக்கிட்டேன் போங்க என்று அல்லாஹ் சொல்லுவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் இப்ப நம்மளை பரிசுத்தமாக்கிட்டான். இனி இதற்கு பின்னால், இந்த பெருநாள் தொழுகைக்கு பின்னால் தொடங்குகிற நம்ம வாழ்க்கை இருக்க, அந்த வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுல நமக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு. இப்ப ஜெயிச்சுட்டோம், நம்ம தொழுதுட்டோமா, சதகத்துல் ஃபித்ர் கொடுத்து தக்பீர் சொல்லி தொழுதுட்டோமா, நம்ம ஜெயிச்சுட்டோம். ஆனா இதுக்கு பிந்தைய வாழ்க்கைய நாம ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு குர்ஆன் இன்னொரு சின்ன வழி சொல்லுது, ரொம்ப சின்ன வழி. நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு குர்ஆன் சின்ன வழி சொல்லுது. அதுதான் இன்றைய பெருநாளின் செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல வஷம்சி அத்தியாயத்தில் சொல்லுகிறார், சூரியனின் மீது சத்தியமிட்டு, வஷம்சி வதுஹாஹா என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சூரியனின் மீது சத்தியமிட்டு பேசுகிற போது அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் ஜெயித்து விட்டார். வக்கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இதயத்தை அழுக்கடைய செய்திருக்கிறாரோ அவர் தோற்றுவிட்டார் என்று அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தைய நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோ. மனசை சுத்தமா வச்சிருந்தா அல்லாஹ் நம்மளை ஜெயிக்க வச்சிடும். மனசை சுத்தமா வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி மனசை குப்பையாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல இருந்து மனசை சுத்தமா வைக்கணும் அப்படின்னா, முதல்ல காமத்திலிருந்து இதயத்தை சுத்தமாக வைக்கணும். ரெண்டாவது, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க விரல்கள்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல காமம், ரெண்டாவது பகை. பகையிலிருந்து இதயத்தை சுத்தமா, யார் மேலையும் பகை நமக்கு வேண்டாம். மூணாவது சுயநலம், நான் மட்டுமே வாழணும், எனக்கு மட்டுமே மரியாதை அப்படிங்கிற சுயநலம். நாலாவது பொறாமை, அவருக்கு அவ்வளவு கிடைச்சிருச்சே, அவர் அப்படி உயர்ந்துட்டாரே, அது அவருக்கு கிடைச்சிருக்க கூடாதே என்கிற அந்த பொறாமை. இந்த குணம் இருக்கு பாருங்க, இது நாலாவது. அஞ்சாவது ஒரு குணம் இருக்கு, சந்தேகம். மனசை அழுக்காக்குகிற 5 கெட்ட குணங்கள் நான் சொன்ன. முதலில் காமம் ஒரு மனித இதயத்தில் குடிகொண்டு விடுமானால் அவனை எதுக்கும் முன்னேற விடாது. அதே போல நான் இதை விரிவாக சொல்றதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. காம இச்சையில் நாட்டம் கொண்டவனுக்கு அதிலேதான் சிந்தனை இருக்கும், எங்கும் எதிலும் அந்த சிந்தனை தான் இருக்கும். அதிலிருந்து அவன் ஈடேறி வர முடியாது, வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது. காமம் மனதை குப்பையாக்குகிற முதல் காரியம். இரண்டாவது பகை. அல்லாஹ் பகை மிக படுமோசமானது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 மகன்களுக்கு இடையிலேயே பகை வந்து விட்டது. அல்லாஹ் பூமிக்கு மனிதர்களை அனுப்புகிற போதே எச்சரிக்கை செய்து அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போதே நீங்க பகையாளிகளாக போங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். எனவே பகை ரொம்ப கெட்டது, வாழ்க்கையை அழித்து விடக்கூடிய அந்த சிந்தனை நமக்குள்ள வந்துரும்னா, யாராவது ஒருத்தர் மேல ஒரு பகை வந்துருச்சுன்னு வைக்கலேன், அதுக்கப்புறம் நாமளே நிம்மதியா இருக்க மாட்டோம். சோறு தின்னா அவர் நினைப்பா இருக்கும், குளிக்க போனா அவர் நினைப்பா இருக்கும், படுக்க போனா அவர் நினைப்பா இருக்கும். அந்த பகை நம்மை அழிச்சிடும். அதற்கடுத்து சுயநலம், அதற்கடுத்து பொறாமை குணம், அதற்கடுத்து சந்தேக குணம். இந்த 5 குணங்களும் நம் மனசை குப்பையாக்குகிற குணங்கள். இந்த குணம் வந்துட்டா நாம ஜெயிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், கது ஹாபமன் தஸ்ஸாஹா, யார் இந்த இதயத்தை குப்பையாக்கி விடுகிறார்களோ அவர்கள் தோற்று போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இனி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த தீய குணங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றதாக, பரிசுத்தமானதாக இருக்கட்டும். நம்ம ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எவ்வளவு ஜெயிச்சாங்க.
எவ்வளவு பகையை எதிர்கொண்டார்கள், எவ்வளவு பகையை எதிர்கொண்டார்கள், எவ்வளவு உயரத்திற்கு உயர்ந்து எவ்வளவு பொறாமையை எதிர்கொண்டார்கள், எவ்வளவு காரியங்களை நம்ம ரசூலுல்லாஹ் சாதிச்சாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படையில் நீங்க நம்ம ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஒரு குணத்தை பார்க்கலாம், உள்ள பரிசுத்தம். ஒரு மாபெரும் தலைவரிடத்தில் இவ்வளவு ஒரு பரிசுத்தத்தை உலகம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கிறவங்க எவ்வளவு வஞ்சமா இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு வஞ்சமா இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல சில பகுதிகளில் கறி விற்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. எந்த நாள்ல? இந்த நாள்ல கறி விற்க கூடாது. அந்த இதெல்லாம் என்ன காட்டுது? அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கத்திற்கு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் மீது எவ்வளவு வஞ்சம் இருக்கிறது என்பதை காட்டுகிறதா இல்லையா? பாலஸ்தீன மக்கள் காசாவிலே அவர்களுடைய விடுதலைக்காக தலைமுறை தலைமுறையாக போராடி கொண்டிருக்கிற போது அமெரிக்காவில் புதிதாக அதிபராகிவிட்ட ஒருவர் 4 வருஷம் தான் அதிகாரம் 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் குப்பை தொட்டிக்கு போக வேண்டியவர்கள். காசாவை நாங்கள் ரியல் எஸ்டேட் பூமியாக மாற்றுவோம், அங்கே ரிசார்ட்ஸ்கள் கட்டுவோம், அந்த ஊர்க்காரர்களை வெளியே அனுப்புவோம் என்று பேசுகிற போது அதில் தொனிக்கிற பகையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்ன பகை இருந்தால் இப்படி பேசத்தோம்? அந்த ஊர் அது அவங்களோடது. அந்த ஊர் அவங்க நம்ம வீட்டை ஒருத்தர் விற்கிறேன்னு சொன்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு பகை இருக்கணும்? அந்த ஊர் அந்த அவங்களோடது. அந்த ஊரை நான் ரியல் எஸ்டேட்டா மாத்துவேன்னு சொன்னப்ப எவ்வளவு பகை இருக்கணும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் அதிகாரத்தில் இருந்த போதும் உள்ளம் வெள்ளை என பரிசுத்தமானவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உதாரணம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லிம் ஆயிட்டார். முஸ்லிம் அபூபக்கர் சித்திக் முஸ்லிம். அவங்க தகப்பனார் அபு குஹாஃபா ரொம்ப லேட்டா முஸ்லிம் ஆனார். ரசூலுல்லாஹ் மக்காவை ஜெயிச்சாங்க, ஹிஜ்ரி 8 மக்காவை ஜெயிச்சாங்க. அவருடைய மகன் அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆயிட்டார். அவர் மகன் 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 13 வருஷம் மக்கால இருந்துக்காங்க. அதுக்கப்புறம் 8வது வருஷம் தான் பிடிக்கிறாங்க. இப்ப 21 வருஷம் ஆச்சு. அபு குஹாஃபா முஸ்லீம் ஆகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சிருக்கிற நேரத்துல அங்க வர்றாரு. அங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார கூட்டிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு அவர் தாடி அவர் தலையெல்லாம் முடி நரைச்சு போயிருக்கிற அவரை ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, நம்மை ஆச்சரியப்படுத்துகிற செய்தி. ரசூலுல்லாஹ் அப்ப இருந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்டது? இவ்வளவு நாளா இவர் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னா ஒரு பகையினால தானே வரல, ஒரு பகையினால தானே வராம இருந்தாரு. அவர் உள்ள வரும்போது அவர் உள்ளே வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் அலா தரக்த ஷைஹ ஹத்தா அகூன அனல்லதி அம்சி இலைஹி. அபூபக்கரே, நீங்க அவர் இடத்திலேயே விட்டு வச்சிருக்கலாமே, நம்ம நடந்து போயிருக்கலாமே. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம நடந்து போயிருக்கலாமே. ரசூலுல்லாஹ் என்ன தனக்கு அரசியல் கட்சிக்கு கை தட்டுவதற்கு ஆளா தேடினார்கள்? யார் பெருமானாரை தேடி வருகிறார்களோ அவர்கள் தங்கள் சொர்க்கத்தை தேடிக்கொள்கிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் நம்ம அவரை கஷ்டப்படுத்திட்டீங்க, நம்ம போய் இருக்கலாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், இல்லை யா ரசூலுல்லாஹ், ஹுவ அஹக்கு அன் யம்சி இலைக மின் அன் தம்ஷி இலைஹி. இல்ல நீங்க போக கூடாது, அவர் தான் உங்ககிட்ட வரணும், அவருக்கு வயசு அவ்வளவாச்சு, அவர் தான் உங்ககிட்ட. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தான பிறகும் அவர் தந்தை வாழ்ந்தார். அவர் தந்தை அபு குஹாஃபா வாழ்ந்தார். 90 வயசுல மௌத்தானார். மக்காவை விட்டு அவர் மதீனாவுக்கு வரவே இல்லை, மதீனால தான் மௌத்தானார். அவர் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை வச்சிருக்கலாமே, நம்ம நடந்து போயிருக்கலாமேன்னு சொன்னாங்க இல்லையா சகோதரர்கள்? யோசிச்சு பாருங்க. என்னை வரலாற்றில் ஆச்சரியப்படுத்துகிற பல விஷயம் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. எவ்வளவு மன பரிசுத்தம் இருந்தால் இப்படி சொல்ல தோணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. அந்த பரிசுத்தம் இல்லாமல் போகும்போது நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், காமம். இன்னைக்கு எல்லாம் நம்மளை சுத்தி 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 சுழல வைக்கிறது இந்த காமம். நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போன் அருவருப்பான செய்திகளுக்கு பின்னாலேயே நம்மை சுற்ற வைக்கிறது. நேத்தைக்கு ஒரு சினிமா பாடகி சொல்றாங்க, நான்
ஒரு வேலையா ஹைதராபாத்துக்கு போனேன். என் கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் சாப்பிட்டது ஏதோ எனக்கு வயிறு சரியில்லாம இருக்கும் போலங்க, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி செய்யுதுன்னு பேசிக்கிட்டே இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன். என் கணவர் உடனே அங்கிருந்து ஹைதராபாத், சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு போன் பண்ணி என்ன காப்பாத்துறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. ஆனா அடுத்த நாள் பத்திரிகையில வருது, சினிமா பாடகி கணவரோடு சண்டையிட்டு ஹைதராபாத்தில் அரைகுறை ஆடையோடு தற்கொலைக்கு முயற்சி செய்தார்னு பத்திரிகையில. இந்த அம்மா சொல்றாங்க, என்ன இருக்கு, என்ன தெரியுமா காரணம்? நம்ம மனசு எப்படி மாறிடுச்சுன்னா, அருவருப்பான, அசிங்கமான, அலட்சியமான செய்திகளுக்கு பின்னால் சுற்றி சுற்றி சுழலக்கூடியதாக மாறிவிட்டது. இன்னைக்கு நம்ம எதை படிக்கிறோம்? நீங்க தினத்தந்தி படிச்சு பாருங்க, ஒரே கள்ள தொடர்பா தான் இருக்கும், கள்ள கொலையா தான் இருக்கும். ஊர்ல எவ்வளவு விஷயம் இருக்கு, ஏன் அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான்? காரணம் என்ன? ஜனங்களுக்கு அதையெல்லாம் படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. ஒரு கள்ள தொடர்பை பற்றி பேசினால், ஒரு கொலை செய்தியை பற்றி எழுதினால், ஒரு ஜாதிய வன்மத்தை பற்றி எழுதினால் ஆர்வமா படிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். நான் இன்றைக்கு அதற்காகத்தான் சொல்லுவேன், நம்ம மனசை பக்குவப்படுத்துற ஒரு வழியாக ரமலான் முழுக்க நாம பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அருவருப்பான, அசிங்கமான விஷயங்களை தவிர்த்துக்குவோம். அது மரியாதையே இல்லை. நாம எதை படிக்கிறோங்கிறது, எதை பார்க்கிறோங்கிறது நம்முடைய மரியாதையை தீர்மானிக்கிறது. கர்நாடகா சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு 2 எம்எல்ஏக்கள் மோசமான படம் பார்த்தான்னு வந்துச்சு. அது என்னது சொல்லுச்சு? இவன் எவ்வளவு அசிங்கமானவன்னு சொல்லிடுச்சு இல்லையா? சகோதரர்களை, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். இந்த ஒரு மாசம் நம்ம அல்லாஹ்வுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கோம். இந்த ஒரு மாசத்துக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களையும் பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், அருவருப்பான பேச்சுக்கள் பேச வேண்டாம், அருவருப்பான செயல்கள் செய்ய வேண்டாம், அருவருப்பான செய்திகளை படிக்க வேண்டாம். என என்னுடைய ஒரு உஸ்தாத் ஒருத்தர் சமீபத்தில் சொன்னாரு, நான் பேப்பர் படிக்கிறதையே நிறுத்திட்டேன். ஏன்? இதேதான் வருது. நல்ல செய்தி எப்படி இருந்தாலும் என் காதுக்கு வந்துடும், என்னால் இந்த பேப்பர் படிக்கிறதையே நிறுத்திட்டேன். அருவருப்பான செய்திகள் நம்மை அருவருப்பாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற இந்த வசனத்தை உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அவருடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி வைக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அவருடைய மனதை குப்பையாக்கி விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொல்லுகிற இந்த திருக்குர்ஆனுடைய வஷம்சி அல்லாஹா அத்தியாயத்தினுடைய இந்த ஆயத்தை உங்களுக்கு இன்றைய பெருநாள் செய்தியாக தருகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்மை வெற்றியடைந்து பரிசுத்தமாயிட்டோம், ஜெயிச்சிட்டோம், நமக்கு கிடைச்ச இந்த சுத்தத்தையும் நமக்கு கிடைச்ச இந்த வெற்றியையும் நமது கடைசி நிமிடம் வரைக்கும் பாதுகாத்து வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. நம்முடைய அடுத்த தலைமுறை பாதுகாப்பான தலைமுறையாக வளர அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாமும் உலகமெங்கிலும் இருக்கிற முஸ்லிம்கள் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய கல்வியை அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நம்முடைய தொழிலில் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நம்முடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நமது குடும்ப உறவுகளுக்கு இடையிலே அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நாம் ஈடுபடுகிற எல்லா காரியத்தையும் அவனுக்கு பொருத்தமான காரியமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. இதை ஒட்டி நடக்கக்கூடிய நற்காரியங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. யாரெல்லாம் இதற்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு காரியங்களுக்கு யாரெல்லாம் உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை தந்தல் புரிவானாக. இந்த நாட்டில், நம்முடைய நாட்டில் அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை தந்தல் புரிவானாக. உலகமெங்கிலும் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தையும் நிம்மதியும் வெற்றியும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இஸ்லாத்திற்கு எதிராக தீய திட்டங்களை போடுபவர்களுடைய சதிகளை அல்லாஹ் முறியடித்து விடுவானாக. அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றிருக்குமானால் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவானாக. அவர்களது சதித்திட்டங்களை அவர்களுடைய முகங்களை நோக்கி அல்லாஹ் திருப்பி அடிப்பானாக. அவர்களது ஒற்றுமையை அல்லாஹ் குலைத்து விடுவானாக. அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்துவானாக. நமது பாதங்களை அல்லாஹ் நிலைக்க செய்வானாக.
நமது வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்துவானாக. நம்மை எப்போதும் சத்தியத்தின் வழியில் நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக என்று துஆ செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு தடவை ஈத் முபாரக் என்கிற ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.